நம்முடைய மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்ற நியாய விலை கடைகள் திறப்பது குறித்து அரசு முடிவெடுத்து தீபாவளிக்கு முன்பாக அனைத்து ரேஷன் கடைகளையும் நியாய விலை கடைகளையும் திறக்க ஏற்பாடு செய்திருக்கின்றது. முதலில் அந்த நியாய விலை கடைகளில் 2 கிலோ சர்க்கரையையும் 10 கிலோ இலவச அரிசியும் தீபாவளிக்காக வழங்கப்படும். அவர்களுக்கு 1 மாதம் சம்பளம் அளிக்கப்படும். பிறகு தொடர்ந்து அவர்கள் சம்பளம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். கவனம் செய்யப்படும். 1,45,00,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கணும். அடுத்து அரிசி சர்க்கரை இந்த 2 இப்போ டெண்டர் வச்சு வாங்கி கொடுக்கப்படும். அது சும்மா ஒரு அரிசி ஒரு 2 கிலோ அரிசி 2 கிலோ சர்க்கரை 10 கிலோ அரிசி. இப்போ இந்த இலவச அரிசி திட்டம் வீடு தேடி கொண்டு போகிற திட்டம் எதாவது இருக்கா சார்? மட்டும் ரேஷன் கார்டு தந்த பிறகு அங்கேயே கொடுக்கலாம். வீடு தேடி போகிறத பற்றி அரசு ஆலோசனை செய்யும். டெல்லி போகிறோம் அனுப்பிச்சிருக்கோம். மாநில சம்பந்தமாக திருமணத்தை அனுப்பிச்சிருக்கோம் மத்திய அரசுக்கு. சந்திப்பதற்கும் ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. சந்திப்பதற்கும் ஒரு எண்ணம் இருந்து சார். இப்போ ஒரு மாநில கட்சி ஆரம்பித்து 2 முறை நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இதே போல் நடிகர் விஜய் உங்களுக்கு வேண்டிய நண்பர் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறது? வாழ்த்துக்கள். நல்லா வரணும். மனதாருடைய வாழ்த்துக்கள். இப்போ ஒரு விரைவில் ஒரு மாநில மாநாடு நம்ம புதுச்சேரிக்கே நடத்த போகிறாரு. அதுக்கு அவருக்கு நம்ம என்ன சொல்கிறது சார்? எல்லாவற்றிற்கும் அவர் மேலும் மேலும் உயர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு அழைப்பு